கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரு அது? திரு உதயநிதி அவர்களே, இளவரசர் உதயநிதி அவர்களே, மகுடத்தை தூக்கி உங்க தலையில உங்க அப்பா வச்சுட்டாரு. இங்க சாமானியன் இருக்காரு பாருங்க, இளைஞர்கள் பதவியேற்கும் போது பாருங்க, ஒவ்வொருத்தரையும் டிவில ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் கையில 1 லட்சம் ரூபாய் இல்லாதவங்க ஜெயிச்ச லிஸ்ட் எத்தனை தெரியுமா? 92 பேர். 92 பேர் கையில 1 லட்சம் ரூபாய் இல்ல, 1 லட்சம் ரூபாய் இல்ல கையில. சொல்லி வச்ச மாதிரி இது புரட்சி இல்லையா? திமுக சமூக நீதினு சொல்றீங்களே, எங்கேயாச்சும் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்னு தைரியமா ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? எங்க தலைவர் விஜய் அவர்கள் தலித் சகோதரர்களை பொது இடத்துல நின்னு ஜெயிக்க வச்சிருக்காரு. எங்க உங்க சமூக நீதி? மத அரசியல தூக்கி போட்டாரு. என் பெயர் சி. ஜோசப் விஜய்னு. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி மத அரசியலை ஒழிச்சிருக்காரு. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு, இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? இளவரசர் உதய அவர்களே, 75 வருஷ கட்சி திமுக பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியது இல்லை திரு உதயநிதி அவர்களே.